கள்ளச்சாராயம் குடிச்சு கள்ளக்குறிச்சியில குறைஞ்சது 35 பேருக்கு மேல உயிர் பலியாயிருக்காங்க. அரசு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? மனசு உண்மையிலேயே வேதனை அளிக்கிறது. இந்த கல்லை இறக்குறதுக்கு அனுமதியை கொடுங்கன்னு சொல்லி பல ஆண்டுகளாக நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி கல்லெல்லாம் இறக்குறதுக்கு இந்த அரசாங்கம் அனுமதியை கொடுத்தா இந்த மாதிரி கள்ளச்சாராயத்தை ஏன் காய்ச்ச போறாங்க? இன்னைக்கு இந்த கள்ளச்சாராயத்தை குடிச்சு இறந்தவங்க ஒன்னும் மல்டி மில்லியர்களோ அல்லது கோடீஸ்வரர்களோ இல்ல. சாதாரண கூலி தொழிலோ ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு அன்றாடம் குடும்பத்தை நடத்தக்கூடிய அப்பாவிகள் இன்னைக்கு உயிர் பலியாயிருக்காங்க. இப்ப அரசாங்கமே இந்த மாதிரி சாராய ஆலைகளுக்கு ஊக்குவிச்சு அரசாங்கமே மதுபானத்தை விற்கிறதுனால இன்னைக்கு இந்த உயிர் பலி எல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்கு. நான் அறிஞர் பேசுறேன். மாண்புமிகு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் பணிவான கவனத்திற்கு தங்களோட திராவிட மாடல் ஆட்சி சீரும் சிறப்புமா தமிழ்நாட்டுல நடந்துகிட்டு இருக்கு. கள்ளச்சாராயம் குடிச்சு கள்ளக்குறிச்சியில குறைஞ்சது 35 பேருக்கு மேல உயிர் பலியாயிருக்காங்கிற செய்தியை கேட்கும் போது மனசு உண்மையிலேயே வேதனை அளிக்கிறது. இந்த கள்ளச்சாராயம் குடிச்சு கள்ளக்குறிச்சியில இறக்குறது ஒன்னும் சர்வசாதாரணமா இல்ல. இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அரசு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறத நினைக்கல. உண்மையிலேயே வேதனையா இருக்கு. இந்த மாதிரி உயிர் பலிகள் நடக்கும் போது ஆட்சியில் இருக்கக்கூடிய நீங்க அந்த மாவட்ட ஆட்சித்தலைவரை மாத்துறீங்க, அந்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரை மாத்துறீங்க. நிரந்தர தீர்வு இதுக்கு எப்பதான் வரும்? இந்த கல்லை இறக்குறதுக்கு தமிழக அரசு அனுமதியை கொடுக்கணும். இந்த கல்லை இறக்குறதுக்கு அனுமதியை கொடுங்கன்னு சொல்லி பல ஆண்டுகளாக நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி கல்லெல்லாம் இறக்குறதுக்கு இந்த அரசாங்கம் அனுமதியை கொடுத்தா இந்த மாதிரி கள்ளச்சாராயத்தை ஏன் காய்ச்ச போறாங்க? ஏன் இந்த கள்ளச்சாராயத்தை குடிக்க போறாங்க? குறைந்த விலையில உடலுக்கு ஆரோக்கியமா இருக்கக்கூடிய இந்த கல்லை குடிக்கிறதுனால எந்த பாதிப்பும் வரப்போறது கிடையாது. இது போன்ற உயிர் பலி நடக்க போறது கிடையாது. இதெல்லாம் ஏன் தமிழக அரசு கவனத்துல கொள்ள மாட்டேங்கிறீங்கிற கேள்விகளும் எங்களுக்கு வருது. இன்னைக்கு அப்பாவி ஏழைகள் இன்னைக்கு இந்த கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயத்தை குடிச்சு இறந்தவங்க ஒன்னும் மல்டி மில்லியர்களோ அல்லது கோடீஸ்வரர்களோ இல்ல. சாதாரண கூலி தொழிலோ ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு அன்றாடம் குடும்பத்தை நடத்தக்கூடிய அப்பாவிகள் இன்னைக்கு உயிர் பலியாயிருக்காங்க. மனசுக்கு உண்மையிலே வேதனை அளிக்குது. இந்த கள்ளச்சாராயத்தினால உயிர் பலியான இறந்தவர்களோட குடும்பத்திற்கு எங்களோட நெஞ்சார்ந்த கண்ணீர் அஞ்சலியை காணிக்கையாக்குறோம். இப்ப அரசாங்கமே இந்த மாதிரி சாராய ஆலைகளுக்கு ஊக்குவிச்சு அரசாங்கமே மதுபானத்தை விற்கிறதுனால இன்னைக்கு இந்த உயிர் பலி எல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்கு. இனிமேலாவது இந்த கள்ளச்சாராயத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா நிரந்தர தீர்வு அரசாங்கம் கல்லை விற்பனை செய்வதற்கு உரிய அனுமதி வழங்கணுங்கிறத இந்த நேரத்துல நான் கோரிக்கையா வைக்கிறேன். நன்றி, வணக்கம். சாராயம் குடிச்சு இறந்துட்டாங்க சார். நாங்களே சிதம்பரத்துல இருந்து இப்பதான் எங்க அவரு என்ன மனநிலையில இருந்தாரு. இங்க இருந்து கோரிமோட்ல இருந்து முண்டியம்பாக்கத்துல இருந்து லாஸ்டா அவன் பொண்ணுமாதான் சார் வீட்டுக்கு வந்தாரு. அத்தனை ஹாஸ்பிட்டல் காப்பாத்தெல்லாம் கொண்டு போயிருக்காங்க. காப்பாற்ற முடியலன்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. இறந்த பிறகுதான் வீட்டுக்கு அனுப்பி இருக்கிறாங்க. எங்களுக்கு காலையில தான் சார் தெரியும், நல்லா தானே இருக்கிறான், சரி நம்ம முண்டியம்பாக்கம் போய் பாப்போம்னு நாங்க இருந்தோம். இல்லம்மா அவன் இறந்துட்டான்னு சொன்ன பிறகு நாங்க அங்க இருந்து இங்க வந்துருக்கோம். சிதம்பரத்துல இருந்து இங்க வந்திருக்கிறோம். இங்க இருக்கிறவங்களை நீங்க கேட்டு பாருங்க. ஆனா ஊரே சுடுகாடு ஆயிடுச்சு சார். ஊரே சுடுகாடு ஆயிடுச்சு. அந்த சாராயத்தை கொண்டு கள்ளக்குறிச்சியா போடுமா இருக்கு சார். அந்த கள்ளச்சாராயத்தை வச்சிருக்க, அந்த கள்ளச்சாராயத்தை வச்சிருக்க தாலி அறுத்தா பிள்ளைங்களுக்கு தாய் அப்படி இல்லாத அவன் அனாதையா நிக்கிறாங்க. இதோட கடைசியா இறங்கிட்டு அந்த கள்ளச்சாராயத்தை ஒழிச்சிட்டு எங்க வாழ்க்கைக்கு ஒரு வழி காட்டுக்கிட்டு சாராயன்றதே வேறைய வரும். அது வித்த ஒண்ணு வெளியே வரக்கூடாது. ஓட்டு போட அது போடுங்க, ஊர் கூட வராங்க, தெரிஞ்சரும் வராங்க. இதுக்கு யாருமே கண்டுக்க மாட்டேன்றாங்க. இது பெரியது நடக்குதா இல்ல வேணும்னே சதி நடக்குதா? அவங்களுக்கு இதுக்கு ஒரு குழு கட்டணும். இது கவர்மெண்ட். நாங்க உங்களோட இருக்கோங்கம்மா. நீங்க மனைவி? இல்ல அம்மா. அம்மா கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? கல்யாணம் ஆயிடுச்சு. வீட்டுக்கு வர மனைவி எங்க போயிட்டா? மண்ணுங்களா? இவங்க தான் சார் வளர்க்குறாங்க. இவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு. சிஸ்டர், நாளானிக்கு நாங்க வர்றோம்.
ஒரு 1 லட்ச ரூபா காசோல ஆரம்ப கட்ட உதவி அந்த குழந்தைக்கெல்லாம் பயன்படுத்திக்கங்க. நீங்க என்ன படிச்சு முடிச்சிருக்கீங்க? அதுக்கப்புறம் ராஜேஷ் அண்ணா ஒருத்தர வந்து பாரு, பாப்பாக்கு நம்ம இது அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் ஜாப். நீங்க ஒரு வீடு எல்லாம் எல்லாம் ஸ்டடி பண்ணி சொல்லுங்க, நான் பண்ணி கொடுத்துறோம் சார். சரியா? சரி 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 சரி. இதுக்கு ஒரு வழி காட்டுனா, கவர்மெண்ட் வழி காட்டுனா, ஒரு 10 பண்ண கூடாது, ஒரு ஒண்ணுமே செய்ய கூடாது. இதுக்கு கவர்மெண்ட் வழி காட்டணும், இது கவர்மெண்ட் வழி காட்டணும். கவர்மெண்ட் எத்தனை உயிர் பார்த்தா அத்தனை உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், அவங்க குடும்பத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். இது கடல் மேல சத்தியம். யாருமே வந்து கட்டி கேட்கலையா? யாருமே வந்து கட்டி கேட்க மாட்டேங்கிறாங்க. ஓட்டு போடு அது போடுன்னு ஊர் ஊடா வராங்க, தெரிஞ்சரும் வராங்க. இதுக்கு யாருமே கண்டுக்க மாட்டேன்றாங்க. இது பெரியது நடக்குதா இல்ல வேணும்னே சதி நடக்குதா? அவங்களுக்கு இதுக்கு ஒரு குழு கட்டணும். இது கவர்மெண்ட் சட்டத்தை கொடுக்கணும், அவங்க சட்டங்களுக்கு வழி காட்டணும். அந்த கெணிவுல இவங்க பாயாயிட்டாங்க சார். இது யாரு கொடுத்தாங்க? வராங்கன்னா ஒருத்தர் சாவடிக்கு தான் கொடுப்பாங்களா? ஏன் கேள்வி கேக்குறாங்களா? அவங்க ஏன் குடிக்க வராங்கன்னு கேள்வி கேக்குறாங்களா? போலீஸுங்களா ஏன் அப்படி கேக்குறாங்க? அவங்களுக்கு ஒண்ணு ஆனா அவங்க கேட்க மாட்டாங்களா? கவர்மெண்ட் எடுத்து செய்யாதா? கவர்மெண்ட்னா நல்ல விஷயம் தான் எடுத்துக்கிறாங்க, கெட்ட விஷயத்தான் நம்ம மூலையில பட்டு தூங்குறாங்க. அது ஏன் அப்படி இருக்கு? கவர்மெண்ட் சட்டம் எடுத்து பேசணும், எடுத்து கேட்கணும். இது உலகமே படணும், இது ஒரு வழி காட்டணும். இது தமிழ்நாடு சத்திய வாக்கு. 10 லட்சம் கொடுத்தாலும் பத்தாது சார். அவங்க என்னென்ன கெணு கண்டாங்க, அந்த உயிர் வருமா? திரும்பி அந்த உயிர் வருமா? இந்த மாதிரி கேப்பா வச்சுக்கிட்டு யாரு மூலியமா இது செய்தாங்கன்னு தெரியாது. கள்ளச்சாரம் காய்ச்சல் தான் வைக்கிறாங்க. இதே கள்ளச்சாரம் வந்து எல்லாரும் எல்லாம் போய் சொல்றாங்க, போலீஸ்காரங்க இங்க மாதிரி விக்கிறாங்க, அரெஸ்ட் பண்ணிட்டு தான் போறாங்க. 10 அரெஸ்ட் பண்ணிட்டு போன 10 நிமிஷத்துல வெளில வந்துடுறாங்க. எதனால வர்றாங்க? ஆள் பலம் பணம் பலம். என்ன போய் பண்ணுவீங்க? இதே நாங்க அவங்க வீட்டுல டைரக்டா போய் சொன்னோம்னா அவங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் இங்க வந்து நின்று திட்டுறாங்க. அவங்க வேலையை பார்த்துட்டு போங்க, எங்களோட விருப்பம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம போய் அவங்க என்ன கேட்கணும்? போலீஸ்காரங்க ஏன் தட்டி கேட்கணும்? எத்தனை பேர் செத்துருக்காங்க? பணம் கொடுத்தா மட்டும் எல்லாம் சரியா போயிடுமா? பணத்தினால என்ன வரும்? உயிர் வருமா? அவங்களுக்கு அதே மாதிரி இப்ப என்ன இப்பயே அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. இன்னும் 1 வருஷமா 10 மாசமா 5 மாசமா வெளில வந்துடுறான். அதே வேலையை தான் அவன் பண்ண போறான். பண்ணால மட்டும் இருப்பானா? இருக்க மாட்டான். அதே வேலையை தான் அவன் பண்ணான். இதுக்கு என்னன்னு இவங்கதான் இதை முடிவு பண்ணணும். இன்னும் சார் அரசு பண்ணாங்க, பணம் கட்டி வெளியே வந்தாரு, வெளியே வந்து திரும்பி விட்டாரு. ஆயிப்போச்சு. நாங்க போய் கேட்கணும், அங்க இன்னும் உள்ள இருக்குது எல்லாம் வந்து எல்லாம் வருது அடிக்கிறது, கல்லு கட்டு எல்லாம் தூக்கிட்டு வருவாங்க, அடிக்கிறதுக்கு அசிங்கமா பேசுவாங்க. அதனாலதான் யாரும் எடுத்து செய்ய மாட்டாங்க. அப்படின்னு போய் செஞ்சா கூட பின்னாடி அட்வான்ஸ் வாங்கிக்கிறாங்க.